வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பத்திரிகையாளர்கள் திரு சிவபிரியன் மற்றும் ஜீவ சகாப்தன் இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிஞ்சிருச்சு 23ஆம் தேதியோட. ஆனா இன்னும் அந்த பேச்சு இருந்துகிட்டே இருக்கு, யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றது. அது தொடர்ச்சியா ஒரு குழப்பம் நிலை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? திரு சிவபிரியன், உங்ககிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். யார் ஆட்சிக்கு வருவாங்க, யார் இந்த இடத்த பிடிக்க போறாங்கன்றத கேள்வி. 4ஆம் தேதி தானே சார் தெரியும். அதுக்கு முன்ன நாம இதெல்லாம் டிஸ்கஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை பேசிக்கிட்டு இருக்குமே தவிர ஆக்சுவல் ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி தான். அது வரைக்கும் எல்லாரும் ட்விட்டரில் வந்து இப்போ ரொம்ப ஆக்டிவாக சோஷியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாரும் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக வந்து நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேகாவினர் ஆட்சி அமைத்து விட்டு விஜய் அவர்கள் வந்து முதல்வர் நாற்காலியில் அமர்ந்து விட்டார், சி ஜோசப் விஜய் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேலண்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் எல்லாம் போட்டாச்சு. திமுகவில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் கூப்பெல்லாம் புதுசு கிடையாது, நாங்கள் வந்து தோல்வியை கண்டுலாம் அஞ்ச மாட்டோம்னு அவங்க ஒரு நெகட்டிவ் இமேஜில் போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நிறைய பேர் வந்து தாவேகா எவ்வளவு சீட்டு ஜெயிக்கும், திமுக எவ்வளவு ஜெயிக்கும், அதிமுக எவ்வளவு ஜெயிக்கும், தாவேகாவால் பாதிக்கப்பட போகிறது திமுகவா அதிமுகவா, எல்லாமே டிஸ்கஷன் தானே தவிர யாருக்கிட்டேயும் தரவுகள் இல்லை. ஒருவேளை இந்த ஒப்பீனியன் போல்ஸ் 29ஆம் தேதி ஓரளவுக்கு ஒரு டைரக்ஷனை காமிக்கலாம். அதன் பிறகு இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் மாறி 29ஆம் தேதி ராத்திரிக்கு அப்புறம் என்ன ஆகும்னா எக்ஸிட் போல்ஸை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். இப்போ ஒருவேளை எக்ஸிட் போல்ஸ் வந்து நாம் ஏற்கனவே எல்லாரும் பேசுகிற மாதிரி டிஎம்கேக்கு எட்ஜ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, ஏடிஎம்கே வந்து கடந்த காலங்களில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃபெயில் ஆச்சுன்னு கொண்டு வருவாங்க. ஒருவேளை அதிமுகவுக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல் சொல்லிச்சுன்னா திமுக அதே வேலையை செய்வாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு தான் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உடனே தாவேகா என்ன பண்ணுவாங்க, இல்லை இது எல்லாம் தவிடுபடி ஆக்குவோம், எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் நாங்கள் நம்புறதில்லை அப்படின்னு ஏற்கனவே அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும். எக்ஸிட் போல்ல இருக்க நம்பகத்தன்மைன்றது கடந்த 2024 தேர்தலில் மோடி கவர்மெண்ட் வந்து 400 சீட்டுக்கு மேல இடம் பிடிப்பாங்க அப்படின்னா பெரும்பாலான எக்ஸிட் போலோட ரிப்போர்ட்ஸ் இருந்தது. அதன் பிறகு வந்த பீகார் எலெக்ஷனோட எக்ஸிட் போல்ஸ் ஓரளவுக்கு சரியா இருந்தது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் சரியா இருந்தது, டெல்லி சரியாக இருந்தது. ஸோ அது எக்ஸிட் போல்ஸ் வந்து 50-50 தான் சார், ஒரு டைரக்ஷன். இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அப்போ மாற்றி பேசுவாங்க, அவ்வளோதான். 4ஆம் தேதி வரைக்கும் இந்த டிஸ்கஷன்ஸ் ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா கட்சிகளும் தங்களை வந்து சோஷியல் மீடியாவில் உயிர் போட வச்சுக்கணுங்கிறதுனால எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா தலைவர்களும் இப்போ பேசுகிறதில்ல, எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதம் கேம்பெயினுக்கு பிறகு. ஸோ வேறு என்ன பண்ணுறது, ஏதாவது நம்ம வந்து எதையாவது பேசி தானே ஆகணும். ஸோ இதெல்லாம் இந்த டிஸ்கஷன்லாம் சோஷியல் மீடியால தானே போயிட்டு இருக்கு. இல்ல அப்படி முடிச்சு சுருக்கிட முடியுமா? மக்கள் கிட்ட எங்க இருக்கு டிஸ்கஷன்? நீங்க டீ கடையில போனீங்கன்னா உட்காந்து வேற கதைகள் இல்ல சார். நீங்க மக்கள்கிட்ட எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்னு கேட்டாலும் சரி, இல்ல யார்கிட்ட யார்கிட்டயுமே ஒரு கிளாரிட்டியா ஆமா இவங்க தான் இருக்காங்க இல்ல அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாத அளவுக்கு கணிக்க முடியாத தேர்தலா தான் இந்த தேர்தல் இருக்கு. கணிக்க முடியாத தேர்தல்னா விஜய் அவர்களுடைய தாக்கம் நிறைய பேர் எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கு. இப்போ என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் வந்து அவருக்கு ஒரு 20% வரை வாக்குகள் கிடைக்கும், அதற்கு மேலும் போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். நிறைய பேர் அதுல இருந்து மாறுபட்டு இல்லை அவருக்கு வந்து ஒரு 10% கிடைக்கும், 15% கிடைக்கும்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு தாவேகாவினர்கிட்ட இருந்த அந்த எனர்ஜி, அவங்க கிட்ட இருந்த அந்த எந்தூசியாசம்லாம் பார்க்கும் பொழுது அவங்க அதிக அளவில் போல் பண்ணியிருக்கலாம். சென்னை போன்ற பெருநகரங்களில் அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னும் போது, ஸோ இது வந்து இந்த தேர்தலினுடைய எந்த கோணத்தில் இந்த தேர்தல் போகுது, திமுக மீண்டும் வருமா இல்லை அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற இடத்துல போகும்போது விஜய் ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருந்து டிசைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த எலெக்ஷன் வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் இடத்துக்கு போகுது, அவ்வளவுதானே தவிர. பட் இந்த டிஸ்கஷன்ஸ் இருக்க தான் இருக்கும். கடந்த முறை கூட நீங்கள் வந்து திமுக ஜெயிக்கும் பெரும்பான்மையானவர்களுக்கு தெரிந்தாலும் கூட கடந்த முறை வந்து இந்த மாதிரி ஒரு 10 நாள் கேப் எல்லாம் இல்லை, கடந்த முறை கிட்டத்தட்ட 1 மாதம் கேப். ஒரு மாதம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எலெக்ஷன் முடிஞ்சது கிட்டத்தட்ட எலெக்ஷன் நடந்ததே மறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்ல ஏப்ரல் 6 எலெக்ஷன் நடந்தது, மே 2 தான் கவுண்டிங். ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நம்ம தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு.
அதனால இந்த முறை வந்து இந்த டிஸ்கஷன்லாம் குறைவு தான். இது எல்லா டைம்லயும் இருக்கதான் இருக்கும். எக்ஸிட் இல்ல போல்ஸ் இந்த டிஸ்கஷன் இல்ல, அதுலதான் நான் கொஞ்சம் மாறுபடுறேன். நான் இந்த டிஸ்கஷன் வந்து எல்லா எலெக்ஷன்லயும் இருக்கத்தான் செய்யும், யார் வருவாங்க போவாங்க அப்படின்றது. இந்த முறை இது ஏன் இவ்வளவு கவனம் பெறுது அப்படின்னா விஜய் ஃபேக்டர் ஒண்ணு. விஜய் ஃபேக்டர் வந்து யாருடைய வாக்கை எடுப்பாங்க அப்படின்ற கொஸ்டின் எல்லா இடத்துலயுமே இருக்கு. நீங்க சும்மா ஒரு காமன் மேன் வெளியில நீங்க எங்கேயா போறீங்க வரீங்க இல்ல யாரையா பாக்குறீங்க அப்படின்னா கேட்கும்போது யார்கிட்ட கேட்டாலும் சரி தாவேக்காக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றது. இப்ப இங்க அரசு தரப்புலயோ இல்ல கட்சிக்காரங்கிட்ட அவங்ககிட்ட கேட்டா ஏன் இன்னும் கேண்டிடேட்டே சில பேர்கிட்ட பேசும்போது அவங்களாலேயே உறுதியா நாங்க வந்து கான்பிடண்டா நாங்க ஜெயிச்சிருவோம் ஜெயிக்க மாட்டோம்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். திரு ஜீவா, உண்மையிலேயே இதை கணிக்க முடியாத தேர்தலா தான் இருக்கா? இல்ல, நான் வந்து கணிக்க முடியாத தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறத தாண்டி தொடர்ச்சியா விஜய்க்கான பிம்பம் இங்க வந்து இந்த தேர்தல் தொடங்கினில இருந்தே கொடுக்குது. அவர் வந்து மற்ற எந்த கட்சிகள் உழைத்த மாதிரியும் அதில் கிஞ்சித்தும் உழைக்காத ஒரு நபராக இருக்கிறார். 15லேருந்து 20 தொகுதி கூட அவர் பரப்புரை செய்யலை. ஆனால் அப்படி இருந்தும் அவருக்கு ஒரு பெரிய அலை இருக்குங்கிற தொடர்ச்சியாக பதிவு செய்கிறாங்க. சின்ன பொண்ணுங்க, முதல் முறை வாக்களிக்கக்கூடிய பசங்க, குட்டி பசங்க எல்லாருமே அதை ஒரு பெரிய இது மாதிரி ரீல்ஸ் எடுத்து அந்த இன்ஸ்டா சமூக வலைதளங்களில் பெரிய லெவலில் தங்களை முன்னிறுத்திக்கிறாங்க. அதனாலேயே விஜய்க்கு ஒரு தாக்கம் இருப்பது போல் நமக்கு தெரியுது. அந்த செக்டார் இருக்குல்ல, 18லேருந்து 35-40 வயசு வரை ஆட்கள் பண்ணுறோங்கிறது. அப்போ இந்த ரீல்ஸ் பண்ணக்கூடிய இந்த ரீல்ஸ் பண்ணி பழக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்குல்ல, இந்த இன்ஸ்டாவில் யூடியூப்பில், அவங்க எல்லாருமே விஜய்க்கு சார்பாக இருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், இந்த இன்ஸ்டாவில் அடிக்கடி இன்ஃப்ளூயன்சராக இருக்கிற எல்லாருமே வாங்கப்பட்டார்களா இல்லை இயல்பாகவே அவங்களுடைய லெவலுக்கு அவங்க விஜய் ரசிகராக இருக்காங்களான்னு தெரியாது. அந்த புருஷன் முன்னாடி சேர்ந்து பண்ணுறது, இந்த பசங்களாம் சேர்ந்து கிண்டல் பண்ணி இந்த கட்ட வார்த்தை பேசிக்கிட்டு கிண்டலாக அந்த ரீல்ஸ் போட்டு பயங்கரம் ஹிட் ஆகும். அவங்க எல்லாருமே பாருங்கள் விஜய்க்கு ஓட்டளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய குரூப்பாக இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. விஜய் தான் இல்லை, நான் கேட்குறது சமூக வலைதளம்னா இல்லை. இப்போ நான் கிரவுண்டுக்கு போனேன், சாருக்கு போயிருந்தாரு, நீங்கள் போயிருப்பீங்க. கிரவுண்டில் போய் பார்க்கும்போது சும்மா கடையில் இருக்கவங்கள, டீ கடையில் இல்லை ஹோட்டலில் யாரை பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலுமே அவங்ககிட்ட வந்து வர வார்த்தை நான் தாவேக்கா. நான் மட்டும் இல்லை, வீட்லேயும் போட வைப்பேன். எங்கள் அப்பா அம்மா வந்து இது வரைக்கும் பாரம்பரியமாக திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க, நான் அவங்கள வந்து விஜய்க்கு ஓட்டு போட வைப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேட்க முடியுது. நீங்க சும்மா ஒரு 10 பேரை கூப்பிட்டு பேசினீங்கன்னா அது 8 பேர் வந்து தாவேக்கா ஓட்டு போடுற ஆட்களா தான் இருக்காங்க, போட்டதாக சொல்லப்படுது. இல்லை, விஜய்க்கு போட்டிருப்பாங்க, நான் போடலைன்னா சொல்லலை. விஜய்க்கு அவர் வந்து ஒரு பெரிய நடிகருங்கிற முறையில் அவருடைய கான்செப்ட், அப்புறம் திராவிட கட்சிகள் அழியணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு ப்ளஸ்ஸாக அமையுது. எப்படியாவது இந்த 2 கட்சிகளையும் அழிக்கணும், ஒரு திராவிட கட்சியை அழிக்கணும். ஆனால் நம்ம சில இப்போதைக்கு சார் சொன்னது மே 4க்கு அப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் முடிவு செய்ய முடியும். அது வரையும் நம்ம சில தரவுகள் இருந்து தான் பேச முடியும். சென்னையில் 16 தொகுதிக்கும் சேர்த்து 4500 வாக்குகள் கூட அதிகமாக வாங்கலை. சென்னை ஓட் பர்சன்டேஜ் தான் 85% டோட்டலாக. சென்னையில் தான் விஜயோட ஃபேக்டர், அவங்களுடைய முக்கிய நிர்வாகிகளாக நின்னாங்கல்ல. நீங்கள் அவருக்காக வந்து வாக்களிச்சிருக்கோம்னா எண்ணிக்கை கண்ணாமுன்னான்னு ஏறி இருக்கணுமே. ஓட்டு 4500 ஓட்டு குறைஞ்சிருக்கேன், 16 தொகுதிக்கும் சேர்த்து கடந்த முறை குறைஞ்சிருக்கேன். கிறிஸ்தவர்கள் வாக்குகள் குவிறாங்கன்னா தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிற மாவட்டம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் வாக்கு விழுக்காடு 60% தாண்டலையே. படித்தவர்கள் அதிகம் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் 60-70 விழுக்காடு நினைக்கிறேன், 60% குறைவு. அவ்வளோ பேர் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்றாலே விஜய் தான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கற்பிக்கப்பட்டால் வந்து விழுந்தடிச்சுல குத்தி இருக்கணும், நம்மால ஒருத்தன் வரணும்னு. அப்படி இல்லை. இஸ்லாமியர்கள் வாக்குகள் என்றால் முஸ்லீம்னா பாளையங்கோட்டை தொகுதியில் அவங்களுக்கு வாக்கு விழுக்காடு அதிகரிக்கல. அதாவது இவங்க சொல்றாங்களா வாக்கு விழுக்காடு இதனால தான் அதிகரிக்குது, வாக்குகள் விஜய்க்காக புதியவர்கள் வந்து அதிகம் போட்டிருக்கிறாங்கன்னா, நான் வந்து தரவுகள் இருந்து பேசுறேன், அரசியலா பேசல. கன்னியாகுமரியில் ஏன் குறைஞ்சு, பாளையங்கோட்டையில் ஏன் குறைஞ்சு, தலித்துகள் என்றால் வட தமிழகத்தில் பிஆர் பாலிடிக்ஸே காலியாகுது, விசிகேவே காலி, தலித்துகள் என்றாலே இனிமே விஜய் தான் அப்படிலாம் சொன்னா உங்களுக்கு வந்து வீரபாண்டி, சங்ககிரி, சேலம், கரூர்னு வழக்கமா கொங்கு மண்டலத்துல தானே வாக்கு விழுக்காடு அதிகமா இருக்கு. வட தமிழகம் தானே அதிக தனித்தொகுதிகள் இருக்கிறது, தலித்துகள் கணிசமா பிஆர் பீப்புள் அதிகம் இருக்கிறது வந்து அங்கதானே. அப்படி ஒன்றும் அதிகரிக்கலையே. உங்களுக்கு இந்த ஃபேக்டர்ல இருந்து பாருங்க, இவங்க சொல்லக்கூடிய தலித் பாக்கெட்ல வாக்கு விழுக்காடு அதிகரிக்கல, முஸ்லீம் இதுல அதிகரிக்கல, கிறிஸ்தவர்கள் இதுல வாக்கு விழுக்காடு அதிகரிக்கல. சென்னையில விஜய்க்கான ஃபேக்டர் நாங்க எங்கேயுமே வாக்கு எண்ணிக்கை வந்து கூடலையே. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, வாக்குப்பதிவு இந்த முறை நடந்ததை வந்து எல்லாத்தையும் விஜய் ஃபேக்டரோட, ஊர்ல இருந்து கிளம்புனா விஜய்காண்டி, சவுதியில கிளம்புனா விஜய்காண்டி, கிளாம்பாக்கத்துல கூட்டம் அதிகரிச்சுன்னா விஜய்க்காக, கோயம்பேடுல கூட்டம் அதிகரிச்சுன்னா விஜய்க்காக, போலிங் அதிகரிச்சிருச்சு எல்லாம் விஜய்க்காக. அது எல்லாத்தையும் நம்ம அறிவியல் பூர்வமா தடுத்துட்டு வரோம். எஸ்ஐஆர்னால நடந்திருக்கு, மற்றபடி இயல்பான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. எஸ்ஐஆர் தான் மெயின் ஃபேக்டர், ஒரு ஃபேக்டர் நான் பார்க்கல, அதுதான் மெயின் ஃபேக்டர். உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு இடம் விஜயால அதிக ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலையே. எல்லாமே பழைய இது மாதிரி தானே. 23 லட்சம் அதிகரிச்சிருக்கு, அது ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் 23 லட்சம் அதிகரிச்சிருக்குன்னு தானே சொல்றாங்க. விஜயகாந்த் வந்த பக்கம் தான் வழக்கத்துக்கு மாறாக 50 லட்சம் ஓட்டு அதிகரிச்சிச்சு.
2006 விஜயகாந்த் நின்றப்போ அது அப்போ அதை நம்ம சொல்லலாம் ஒரு புது ஃபேக்டருக்காண்டி மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னா அது உண்மையிலே வன்னியர்களும் பறையர்களும் அதிகமாக வாக்களித்தவர்கள் விஜயகாந்துக்கு வாக்களித்து அந்த வட தமிழகத்தையே ஒரு ஸ்தம்பிக்க வச்சாங்கிறதுலாம் உண்மை. அவர் ஒருத்தர் மட்டும் வெற்றி பெற்றார். அப்போ இப்போ இதுவரையும் விஜய்க்கு ப்ரூவ் ஆகலை. ஆனால் ப்ரூவ் ஆவதற்கு முன்னாடி இருந்தே விஜய்க்கான வாக்கு விழுக்காடு 15, 20, 22, 30, 33 வரையும் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம், எலெக்ஷன் நடத்தி முடிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் போலுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன கான்செப்ட்ல இருந்து நான் அளவுகள் எடுக்கிறேன். தலித்துகள் ஓட்டு எங்கப்பா வாக்கு விழுக்காடு அதிகரிக்கல, சென்னை என்னப்பா வாக்கு அதிகரிக்கல, இப்படியாகத்தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆக விஜய்க்கு ஓட்டு விழுந்திருக்கு. யாருன்னா முதல் முறை வாக்காளர்கள். அவங்க முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த சமூகம் பார்க்காம கண்ணாமுன்னான்னு குத்தி இருக்காங்கிறது உண்மைதான். டிஎம்கே குடும்பத்திலேயும் சில பிள்ளைங்க செல்லமா வளர்ந்த பிள்ளைங்க லிட்டில் பிரின்சஸ் மாதிரி பிள்ளைங்களும் போட்டிருக்காங்கிறதுலாம் செய்தியெல்லாம் நம்ம வருது. ஆனால் இது ஹோல் ரிசல்ட்டை தாக்கத்தை ஏற்படுத்துமானா எனக்கு தெரிஞ்சு ஏற்படுத்தாது. எப்பவுமே திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சி உங்களுக்கு 3 முனை 4 முனை போட்டின்னு வந்தால் அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் வரும். உங்களுக்கு அதுதான் எப்பவுமே கான்செப்ட் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிரும். இந்த முறை அதிமுக பலமாக இல்லை. இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்த மாதிரியான ஒரு கட்சியாக அது இல்லை. அப்படிங்கிற நிலையில் பார்க்கும்போது அதிமுகவை அது பலவீனப்படுத்தும். ஏன்னா இவர் ரொம்ப சிம்பிள், திமுக அழியணும்னு மட்டும்தான் விஜய் வாயை திறந்து பேசுறாரு. பிஜேபி அதிமுக வேற எந்த இஷ்யூவும் பேசுறது இல்லை. அப்படி இருக்கிறப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் அதிமுகவுக்கு போகாம கொஞ்சம் பாதிக்கு பாதி விஜய்க்கு போகுது. அப்ப இயல்பாக அதிமுகவிற்கு வர வேண்டிய வாக்குகள் அதிமுகவுக்கு பாரம்பரியமா வாக்களித்தவர்கள கணிசமான பேர் விஜய்க்கு போறாங்கிறது தான் நம்மளுடைய கணக்கா இருக்கு. திரு சிவபிரியன், இந்த கணக்கு சரியா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, இப்ப திமுகவுக்கு தான் ஃபேவரா இருக்கும், அதிமுகவோட வாக்குகளை தான் விஜய் பிரிக்க போறாரு அப்படின்றதுதான் இவரோட ஒட்டுமொத்த சாராம்சம் பேசுனதுல இருக்கு. அப்படித்தான் இருக்க போகுதா? இல்ல, ஓட்டர் டர்ன் அவுட் இன்க்ரீஸ் ஆகலைங்கிறது நானும் ஒத்துக்கிறேன். அதுக்கு பெருமளவுல இந்த தாவேகா சொன்ன மாதிரி ஒரு புரட்சியோ ஒரு ரெவல்யூஷனோ அதெல்லாம் நடக்கலை, நான் ஒத்துக்கிறேன் அதை. ஆனால் போட்டுக்கிற வாக்குகளில் ஏற்கனவே திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்க கூடும் நிச்சயமா. தோராயமா எத்தனை சதவீதம் இல்ல அது சொல்ல முடியாது. அப்படிதான் அவர் ஒரு தன்னை ப்ரூவ் பண்ண முடியும். நிச்சயமா ஒரு புது செட் ஆஃப் வாக்காளர்களை மட்டும்தான் விஜய் கவர்வாரு அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனால் நான் பார்த்த வகையில் கூட யாருமே கிறிஸ்தவர்கள் ஒட்டுமொத்தமாக போய் தாவேக்காவுக்கு போடுவாங்கன்னெலாம் சொல்லலை. கிறிஸ்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இஸ்லாமியர்களில் யங்ஸ்டர்ஸ் தான் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் தான். இதெல்லாம் கிரவுண்டில் போகும்போது நம்ம பார்க்குற விஷயங்கள். அதை வச்சு நாம் கொண்டு வர ஒரு ஹைப்போதசிஸ் தான், அனாலிசிஸ் தான். இது ஒரிஜினல் கிடையாது. எல்லாமே ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தான். நீங்கள் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் இல்லை நாங்கள் ஏற்கனவே அதிமுகவுக்கு போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் கூட விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸையும் பார்த்துருக்கோம். பட் அந்த நம்பர் ஏடிஎம்கே நம்பரை விட கம்மியாக இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் பேசுகின்ற ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸு, விஜய் அவர்கள் சொல்கின்ற திமுகவை வீழ்த்தியாக வேண்டும், இந்த அரசு இருக்கக்கூடாது அப்படின்னு அவரும் அதிமுக லாங்குவேஜ்லேயே பேசுகிறதுனால அது அதிமுகவினுடைய வாக்குகளை தான் பிரிக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அனாலிசிஸ். ஏன்னா அதுதான் சரியான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஏன்னா அதிமுக பேசுகிற அதே மொழியில் தான் விஜய் அவர்களும் பேசுகிறார். ஸோ அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸையும் அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸையும் 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. அந்த பிரிக்கிற அந்த இடத்துல தான் திமுகவுக்கு அவர்கள் வழிவிடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கிறது. ஸோ அதிமுகவினுடைய வாக்குகள் ஓரளவுக்கு விஜய்க்கு ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குதுங்கிறது தான். பட் டிஎம்கே ஓட்டு போகலையானா டிஎம்கே ஓட்டும் போகுது. அது குறைந்த அளவில் போகுது. அதிமுகவினுடைய வாக்குகள் அதிக அளவில் போகுது. இல்லை, இப்போ இந்த தியரி சொல்கிறாங்களே, இதுவுமே பெர்செப்ஷனாக தான் சொல்லப்படுது. இப்போ திமுகவோட தலித் ஓட்ஸ் அரௌண்ட் ஒரு 20 to 23% அது தாவேக்காவுக்கு போகும் அப்படின்னாங்க. மைனாரிட்டி ஓட்ஸ் இங்கே போகும். அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு யூஸ்வலாக ஏடிஎம்கேக்கு போகணும், அது தாவேக்காவுக்கு போகும் அப்படின்னா இது எல்லாம் அப்படி போகும்போது அப்போ அவங்க அதை கன்சாலிடேட் பண்ண முடியாதா? தாவேக்கா கன்சாலிடேட் பண்ணலாம் சார். பட் தலித்கள் என்மாஸ் போடலைன்னு நான் நம்புகிறேன். கிறிஸ்தவர்களும் என்மாஸ் போடலைன்னு நம்புகிறேன். முஸ்லிம்ஸும் என்மாஸ் போடலைன்னு நம்புகிறேன். இதுதான் என்னோட அனாலிசிஸ். இதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் போட்டிருக்காங்க. இதில் என்னன்னா எங்கெங்கெல்லாம் தலித் ஓட்ஸும் கிறிஸ்டியன் ஓட்ஸும் முஸ்லீம் ஓட்ஸும் ஆர்கனைஸ்டாக இருக்கோ, இப்போ ஒரு இடத்துல விசிகா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அங்கே அந்த ஓட்ஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அங்கே ஓரளவுக்கு அந்த எரோஷனை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது.
100 ஓட்டில் 60 ஓட்டு தாவேக்காவுக்கு போகுதுன்னா அது 30 ஓட்டை அவங்க மீட்டு கொண்டு வந்து திமுகவுக்கு போட வைக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனை அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அது ஆர்கனைஸ்டு ஓட்டு, அந்த இடத்துல யார் போட போகிறான்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வந்து நீங்கள் ஒரு சர்ச்சிலேயோ இல்லை ஜமாத்லேயோ போய் பேசி ஏதாவது அதை வந்து அந்த வாக்குகளை நீங்கள் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால தான் திமுகவுக்கு வந்து அந்த சரிவு வந்து குறையும், அந்த எரோஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த வாக்குகள் யார் விஜய்க்கு போட போகிறாங்க, கிறிஸ்தவர்களில் இல்லை இஸ்லாமியர்கள்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி ஓட், ஆன்டி இன்கம்பன்சிக்கு போகிறவங்க இதுலேயே ஒரு துணை கேள்வி, தலித் வாக்குகள் நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அந்த வாக்குகள் ஏன் விஜய்க்கு போகணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன சார்? அது அவங்கவுங்க விருப்பம் சார். இல்ல ஒரு பொது பார்வையா சொல்றோம்ல, இவங்க வாக்குகள் பூரா இங்க போகும், அவங்க மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் இங்க மைக்ரேட் ஆகும். மைனாரிட்டி ஓட்னா ஒரு புரிஞ்சுக்க முடியுது, அவர் வந்து கிறிஸ்டின் அப்படின்றதுனால அதுக்காக மட்டும் இல்லை சார். ஒரு புது நடிகர் வந்திருக்கிறாரு, ஒரு மாற்றம் வேணுங்கிறவங்க ஜென்சி கிட்ஸும் யங்ஸ்டர்ஸுக்கும் எப்பவுமே கொஞ்சம் ரிபெலியஸ் நேச்சரா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்டேட்டஸ்கோ பிடிக்காது. அவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கான விஷயங்களை சேலஞ்ச் பண்ணக்கூடிய வயசு, எப்பவுமே சேலஞ்ச் பண்ணக்கூடிய வயசு. வீட்டிலேயே பாருங்களேன், நீங்க 23, 24 வயசுல எவ்வளவு ரிபெலியஸா இருப்பாங்க. அதையே தான் நீங்க வந்து பாலிடிக்ஸ்லயும் பார்க்கணும். அப்ப என்னன்னா, ஏன் தலித் வாக்குகள் அதுவும் வட தமிழ்நாட்டில் அதிகமாக விஜய்க்கு போகும்னு சொல்றாங்கன்னா, அவருடைய மாநாட்டுக்கு வந்தவர்கள் அதிகமான அந்த மக்கள் இருந்தாங்க. விக்கிரவாண்டியில பார்க்கும்போது அவர் விக்கிரவாண்டியில அந்த மாநாடை வைத்தது கூட வன்னியர் இளைஞர்களையும் தலித் இளைஞர்களையும் தன் பக்கம் ஈர்க்க வேண்டும், அவர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதெல்லாம் நாம பார்த்த விஷயங்கள்ல தான் பேசுறோம். பட் அதுல கூட வந்து அது வந்து 2.5 கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆயிடுச்சு அவர் வந்து அங்க மாநாடு நடத்தி. ஸோ அதன் பிறகு மச் வாட்டர் ஹஸ் ஃப்ளோன் டவுன் த பிரிட்ஜ். அது தெரிஞ்சு நிறைய கட்சிகள் வந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. இப்போ இஸ்லாமிய வாக்குகளையும் கிறிஸ்தவ வாக்குகளையும் தங்கள் பக்கம் கொண்டு வர திமுகவும் காங்கிரஸும் முயன்று இருக்கிறது. கன்னியாகுமரியில் போய் பிஷப்ஸை பார்க்கறதுல இருந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுங்கிறதுலாம் வேற. பட் கன்னியாகுமரி போன்ற ரிலீஜன் மதம் அதிகமாக பேசக்கூடிய ஒரு மாவட்டத்தில் வந்து அங்கே வந்து யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் மக்கள் வந்து பெரும்பான்மையாக யோசிப்பார்கள். இப்போ வந்து கிறிஸ்தவ வாக்குகளும் இஸ்லாமிய வாக்குகளும் 2ஆக 3ஆக பிரித்தால் அது பாஜகவுக்கு வழிவகுத்து விடும். ஸோ அதனால நம்ம ஒரே இடத்துக்கு ஒரு இடத்துல போடணும். அப்படிதான் 2024 தேர்தலில் சீமான் அவர்களுடைய கேண்டிடேட் மரியா ஜெனிஃபரும் கிறிஸ்தவர், அதிமுகவினுடைய கேண்டிடேட் நாசரேத் பலியானும் கிறிஸ்தவர். 2 பேருமே மீனவ ஃபிஷர்மேன் கிறிஸ்டியன்ஸு. ஆனால் அவங்களுக்கான வாக்குகள் பெருசாக விழல. ஏன்னா வசந்த்குமார் மகன் விஜய் வசந்த் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கக்கூடாது. அவங்களுக்கு யார் ஜெயிக்கிறாங்கிறத பத்தி கவலை கிடையாது, யார் ஜெயிக்க கூடாதுங்கிற ஒரு வியூகத்தை வகுத்துக்கிட்டு அந்த வியூகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலை செய்யும் போது அங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா ஓட் பண்ற கம்யூனிட்டிஸ்லாம் பெருமளவுக்கு மாத்தி ஓட்டு போட மாட்டாங்க. ஜீவசங்கரன் பொதுவாக இப்போ இவர் டிஎம்கேக்கு ஃபேவராக இருக்குன்ற மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா, சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறவங்களா இருக்கான்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து நிறையா ஒரு தோல்வியை ஒப்புக்கொண்ட மாதிரியான ஒரு சூழல்ல அவங்களோட கருத்துக்கள்லாம் பகிரப்படுது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஈவன் நீங்க உங்க வீடியோ கூட பகிரப்பட்டிருந்தது, நீங்க இப்ப பேசுனதா இல்ல முன்னர் பேசுனதான்னு தெரியல, இவிஎம் தான் அதுக்கெல்லாம் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இவிஎம்ல டேம்பர் பண்ணி இந்த வெற்றியை செய்ய வச்சு. நான் வந்து என்ன போட்டேன்னா, ரிசல்ட் இப்படிதான் வரும்லாம் நான் சொல்லலை. ஆனா எனக்கு என்னமோ விஜய்க்கு கொடுக்கின்ற ஹைப் தொடக்கத்துல இருந்தே, நான் வந்து வலதுசாரிகள் விஜய் வரணும்னு விரும்புறாங்க, அதை நான் முழுசா நம்புறேன். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இந்த 2 திராவிட கட்சியை அழிக்கணும். இங்கே தேசியமும் கிடையாது, இந்துத்துவமும் கிடையாது, திராவிடமும் சமூக நீதி தான் தமிழ்நாட்டில் இருக்குது. பிற்படுத்தப்பட்டவனும் ஒடுக்கப்பட்டவனும் படிக்கிறான். அது சனாதன வர்ணாசிரமத்துக்கு எதிரானது, டெல்லி ஆதிக்கத்துக்கு எதிரான தமிழ்நாடு. அதை உடைக்க அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கோடம்பாக்கத்துலேருந்து யாரையா கொண்டு வரணும். அப்போ விஜய் மாதிரி ஒருவர், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் விஜய், அவர் ஒரு மைனாரிட்டி. வாங்க உங்கள் கொள்கையை பேசிய, உங்கள் திராவிட கொள்கையை பேசிய உங்களை அழிக்க நாங்கள் ஆள் கொண்டு வரோம். பிராமணனை கொண்டு வந்தால் தானே திட்டுவனி, நாங்கள் உங்களை மாதிரியே கருப்பாக ஒரு திராவிட மரபை சேர்ந்த பெரியாரெல்லாம் ஏற்றுக்கிறேன்னு சொல்ல வைக்கிற ஒரு ஆளை வச்சு அழிக்க வைக்கிறவங்க. அந்த யுக்திகளை ஆர்எஸ்எஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வெற்றி தான் முக்கியம், எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது அவங்க நோக்கம். நியாயம் அறம்ங்கிறது அவங்க இது கிடையாது. அவங்களுக்கு வந்து சாமதான பேன தண்டம் தான் அர்த்த சாஸ்திரத்திலேருந்து அவங்களோடது. நான் உறுதியாக நம்புகிறேன், பாஜகவினர் வலதுசாரியினருக்கு அதிமுகலாம் ஒரு மேட்டரே கிடையாது. விஜய் வரணும்,
அதிமுக காலி ஆகணும், அந்த இடத்துல பாஜக வரணும், இல்லைன்னா விஜய் வரணும், திமுக வெர்சஸ் அப்படின்னு கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கம். இது நான் தொடர்ச்சியாக பேசிட்டு வரேன். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய வீடியோவே போட்டேன். நான் என்ன போட்டேன்னா, இவிஎம் கடந்த காலத்தில் பண்ணுது, பொன்ராஜ் சார் அவர்களும் ஐயநாதன் அவர்களும் இதை விளக்கியே என்னெல்லாம் நடக்குதுன்னு போட்டிருந்தாங்க. ஹரியானாவில், பீகாரில், மகாராஷ்டிராவில் தான் மெயின் கோஸ்ட் ஓட்டுன்னு மம்தா பானர்ஜி சொன்னதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் சொன்னேன். நான் சொன்னது எதுவுமே நான் ஆய்வு செஞ்ச கருத்து கிடையாது. அவர்கள் சொன்னது டெக்னிக்கலாக ஐயநாதன் சார் போன்றவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணது சொன்னேன். தமிழ்நாட்டில் அவங்க செய்யறது இல்லை. ஏன்னா பிஜேபி இவிஎம் மூலமாக இத்தனை சீட்டு ஜெயிக்குதுன்னு சொன்னால் பார்க்கவே அவனு நம்ப மாட்டான். 1000 விளக்கில் பிஜேபி ஜெயிக்குது, டெல்டா பகுதியில் பிஜேபி ஜெயிக்குது நம்ம. ஆனால் விஜய் ஜெயிப்பாருன்னு சொன்னால் நம்பக்கூடிய விஷயத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. விஜய்க்கு ஓட்டு போடலாம், விஜய்க்கு கிறிஸ்டின் ஓட்டு விழும், தலித் ஓட்டு விழும், முஸ்லீம் ஓட்டு விழும், இது மூணுமே பிஜேபிக்கு விழாது. அப்போ விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தையும் இதையும் நம்ம ஈக்குவல் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாமா அப்படின்னு அவங்க திட்டமிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இது நான் விஜய்க்கு பின்னால பிஜேபி இருக்காங்க, இல்ல RSS இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? விஜய் வந்தால் பாஜக தான் கட்சியை நடத்தும், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. விஜய் எல்லாம் எங்க ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு, சிடி நிர்மல்குமார் இருக்கிறாரு, பொலிட்டிக்கலான ஆட்களான புசியாந்து போனவங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே தகுதி என்ன, எங்களுக்கு எந்த அரசியலும் தெரியாதுங்கிறது தான் அவங்களுடைய தகுதி. நான் திராவிட இயக்க சிந்தனையாளர், நான் அண்ணாவுடைய பாரம்பரியம் அப்படி எதுவுமே கிடையாது, இந்துத்துவமும் கிடையாது. இப்போ விஜய் ஒரு இந்துத்துவவாதின்னு சொல்ல, ஆனால் இந்துத்துவவாதின்னு கைப்பாவையாக தான் இருப்பாங்க. பொலிட்டிக்கலாக இருக்கிற ஒரு நபர் இயல்பாகவே வலதுசாரியாக தான் இருப்பாங்க. அந்த கமலஹாசன்லாம் சென்ட்ரிக்னு சொன்னார்ல, நான் அப்போ இருந்து சொல்கிறேன், கமலஹாசன் வலதுசாரி தான், கமலஹாசன் ஒரு முதலாளித்துவவாதி தான், அவர் இடதுசாரி கிடையாது. இந்த மையம் சொல்கிறதே ஊரை ஏமாத்துற வேலைன்னு. விஜயும் அப்படி தான். விஜய்க்கு பொலிட்டிக்கல், ஆனால் கமலஹாசனுக்கு ஒரு அரசியல் உண்டு. அவர் ஒரு திராவிட இயக்க எதிர்ப்பு பாரம்பரியத்தில் பாலச்சந்தர் ஃபார்முலா வந்தவர் தான். இன்னைக்கு அவர் என்னவா இருக்கலாம், அது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் விஜய்க்கு அப்படி ஒரு அரசியல்லாம் கிடையாது. திட்டமிட்டு திராவிட இயக்கத்தை அழிக்கணும், பெரியார், அவருக்கு எந்த அரசியலுமே தெரியாது 53 வயசு வரையும். அவர் கூட இருக்கிற புசியானதுக்கும் தெரியாது. ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர் ஒரு பொலிட்டிக்கலாக மீடியேட்டரான விஷயமா தான் இருக்கார். திமுகவில் அங்கே அந்த மாதிரியான நபராக தான் இருக்கார். அதனால் அவரெல்லாம் எளிமையாக பாஜகவின் நபராக மாறி விடுவாங்க, கட்சியவே கைது பண்ணிக்குவாங்க. பாஜக எந்த மாநிலத்தில் அவங்களுடைய சொந்த செல்வாக்கில் ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த மாநிலத்திலையும் சொந்த செல்வாக்கு கிடையாது. திரிணாமுல் காங்கிரஸை உடைக்கணும், அஜித் பவார் கட்சியை, சரத்பவார் கட்சியை உடைக்கணும், உத்தவ் தாக்கரே கட்சியை உடைக்கணும், அசாமில் காங்கிரஸ் முதலமைச்சரை உடைச்சு கூழ எடுக்கணும். தமிழ்நாட்டில் அதை செய்ய முடியல. அது செந்தில் பாலாஜியை வச்சு ட்ரை பண்ணாங்க, KN நேரு வச்சு ட்ரை பண்ணாங்க, பொன்முடியை வச்சு ட்ரை பண்ணுறாங்க, ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியவே கிட்டத்தட்ட அவங்க பிடிஎம்மா மாற்றிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது பண்ண முடியல, தமிழ்நாட்டுடைய பேட்டர்னுக்கு. அப்போ இந்த பேட்டர்ன் என்ன? அப்போ பிஜேபி பேட்டர்ன் எடுபடாது. அப்போ தாவேகா இந்த மாதிரி ஒரு நடிகர் கட்சியின் மூலமா இவ்வளவு பெரிய க்ரௌடு வருது, பொலிட்டிக்கலா இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னா அதை பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறாங்க. அதனால தான் நான் சந்தேகப்பட்டு அதை போட்டேன். அதோட இப்ப திமுக தோக்க போது தாவேகா வர இந்த சூழல்ல அந்த மாதிரியான வீடியோக்கள் வெளியே வர்றது, அது பார்வை அப்படித்தானே புரிஞ்சு கொள்ளப்படும். இப்ப இவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க, திமுக தரப்பு இல்ல திமுக ஆதரவு தரப்பு எல்லாமே தோல்வி தரப்பு தாவேகா வெற்றி பெறும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி இப்படி எல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு எச்சரிக்கை தானே. ஏன் தேனி தொகுதியில OPS பையனுக்கு பெட்டி மாத்தினாங்கிற ஒரு செய்தி அந்த மக்களவையில் வந்தது இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இவங்க செய்ய மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள 30% அதிகமாக பதிவாயிருக்கு. ஆனால் CCTVயில் பார்த்தா அத்தனை பேர் வரலைங்கிறாங்க. இப்போ வரையும் அதுக்கான ஆதாரம் வரலையே. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எலெக்ஷன் தில்லுமுள்ளுலாம் நடக்கலன்னு சொல்ல முடியாது. அப்பாவு கேஸ் என்னாச்சு, OPS ஆதரவு கேஸ் என்னாச்சு, டிடிவி தினகரனுடைய MLAக்கள் அவங்கள எப்படி பண்ணாங்க, அவை பெரும்பான்மை பார்த்தாங்களா, அறுதி பெரும்பான்மை பார்த்தாங்களா, ஃப்ளோர் டெஸ்ட் எப்படி எடுத்தாங்க, சபாநாயகர் தனபால் எப்படி நடந்துக்கிட்டாரு. இப்ப கூட கேட்டாரு சபாநாயகர் தனபால், உங்களுக்கு எல்லாத்துலயும் நாங்க ஆதரவா இருந்தேன்னு கேட்டாரு, எனக்கு சீட்டு எப்படி இருந்தே உங்களுக்கு சப்போர்ட்டா அப்படின்ட்டாரு. அப்ப எந்த அளவுக்கு அந்த நேரத்துல கோர்ட்டு தீர்ப்பு கர்நாடகால ஒரு மாதிரி இருக்கு, இங்க ஒரு மாதிரி இருக்கு. அப்ப அவங்க நினைச்சா அதை மாத்திக்கலாம். சபாநாயகர் அதிகாரமா, நீதிமன்றம் தலையிடலாமா அப்படின்னு ஏகப்பட்ட உங்களுக்கு பொலிட்டிக்கல் லீகல் இன்டர்பிரேஷன்லாம் ஓடிச்சு. கடைசியில பிஜேபி நினைச்ச ஆட்கள் தானே சசிகலாவை அவங்கள தேர்ந்தெடுத்துட்டாங்க. சசிகலா தானே சார் முதலமைச்சர் ஆகிக்கணும். சசிகலா அவங்க MLAக்கள் மதுசூதனன் தள்ளாத வயசுல கையை பிடிச்சு அம்மா நீங்க தான் நாட்டுக்குன்னு சொன்னாங்க, பொன்னையன் கையை பிடிச்சு கெஞ்சினாரு. அப்புறம் எப்படி சார் எடப்பாடி வர வரையும் வெயிட் பண்ணாங்க? அவங்க ஜெயிலுக்கு போற வரையும் வித்யாசாகரங்கிற ஆளுநர் மகாராஷ்டிராவில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு, பொறுப்பாளுநர். இப்பயும் தமிழ்நாட்டில் பொறுப்பாளுநர் தான் இருக்கிறாங்க. அதனால நான் சொல்றது அதுல எதுவும் குறிப்பிட்ட திட்டம் எதுவும் இருக்குமா? பொறுப்பாளர் ஏன் போட்டிருக்காங்க? இவங்க பொறுப்பாளர் வித்யாசாகராவை போட்ட போது தானே சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்புனது வரையும் நீங்க வெயிட் பண்ணீங்க சார். பாஜக இதை நான் சொல்றது லீகலா இப்பெல்லாம் நடக்கக்கூடாது. ஆனா இவங்க லீகலுக்கு புறனாக தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மாநிலத்திலையும் அதானே பண்றாங்க. தமிழ்நாட்டில் தான் அவங்க குறைவா பண்றாங்க பாஜக தில்லுமுள்ளு. அப்படி இருக்கும்போது நான் அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தினேன். எலெக்ஷன்லாம் முடிஞ்சது, போலிங் முடிஞ்ச உடனே என்ன சொல்றாங்க, ஹங் அசம்பிளி வரும், தொங்கு சட்டசபை வரும், தொங்கு சட்டசபை வருங்கிறாங்க.
கரெக்டா போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறாங்க சார். ஊடகத்துல உட்கார்ந்து அப்படி ஒரு இல்ல ஒரு 2-3 விதமான பார்வைகள் வைக்கப்படுது. மைண்ட் செட்டை உருவாக்குறதெல்லாம் 4ஆம் தேதி வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் யாரும் எதுவுமே பண்ண போதில்லையே. சி இந்த இவிஎம் இந்த மைண்ட் செட்டை உருவாக்கி என்ன சாதிக்க போறாங்க? ஒண்ணும் இல்ல. சி இவிஎம் டேம்பரிங்கிறதெல்லாம் அவங்க ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணாங்கன்னா அந்த மைண்ட் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றது தானே அது. இல்ல சொல்றேன், இல்ல அப்படி நடக்கும் நான் சொல்லல, அப்படிலாம் நடக்க கூடாது, எச்சரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா இவங்க ஏற்கனவே இவங்களுடைய ஹிஸ்டரி அப்படியா இருக்கு. இல்ல பட் இல்ல ஜீவா, இது நீங்க ஒரு விஷயத்த நீங்க அதுக்கு லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போறீங்க. விஜய் அவர்கள் வலதுசாரி சிந்தனையாளராக இல்லை, இருந்தாலும் வலதுசாரியால் கண்ட்ரோல் பண்ணப்படலாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லையா? அவர் பிஜேபியோட எவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்தும் பிஜேபியோட அவர் அலையன்ஸ் கடைசி நாள் அவர் நான் தெளிவா சொல்லிட்டேன், அவர் இந்துத்துவவாதி நான் சொல்லல, அவர் பிஜேபி காரன்னு சொல்லல. அதான் அவரை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, கண்டிப்பா அதுல நான் உறுதியா தான் இருக்கேன். கண்டிப்பா பிஜேபி இவர மாதிரி நபர்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. சந்திரபாபு நாயுடு கண்ட்ரோல் பண்றதாக ஜனநாயகன் படத்தை வெளியிடாம சிபிஐ விசாரணை, கரூர் விஷயத்துல சிபிஐ விசாரணை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கையில எடுத்து அத நம்ம நீங்க விமர்சிச்ச அளவுக்கோ நம்ம சார் விமர்சிச்ச அளவுக்கோ நான் விமர்சிச்ச அளவுக்கு கூட விஜய் விமர்சிக்கலையே. ஏன் சார், பாஜக விமர்சிக்க 1,00,000 மீட்டர் இருக்கு, ஆனா திமுக விமர்சிக்கிற 100 மீட்டர் மட்டும் தான் அவர் பேசுவார், வேற எந்த கட்சியை பத்தியும் அவர் பேச மாட்டார். அதனால இவங்க சார் பவன் கல்யாண் இன்னைக்கு யாரு சார்? அவர் கட்சி பேர் யாருக்கா நான் இருக்கா? அவர் பிஜேபி ஆளுதான், பார்த்தாலே பிஜேபின்னு தெரிஞ்சது. சந்திரபாபு நாயுடு யாரு? அவங்க தனித்துவம் எப்பேற்பட்டவர்? அவரு வாஜ்பாய் காலத்துல விபி சிங் காலத்துல தேசிய முன்னணியுடைய கன்வீனராக இருந்த அளவுக்கான ஒரு ஆளுமையானவங்க. இங்க ஜெயலலிதா அம்மையார் பண்ணப்ப ஐடிஐ தமிழ்நாடு மாதிரியே ஐடிஐ கொண்டு வந்து தென்னகத்தை தலைநிமுறை வச்சவர். இன்னைக்கு முழுக்க சங் பரிவார் ஆகி திருப்பதி லட்டுல அதை கலந்துட்டீங்க இதை கலந்துட்டீங்கன்னு ஆர்எஸ்எஸ் பேசுற டோனுக்கே வந்துட்டாங்க ஆந்திரால. ஸோ அவங்கள நீங்க எத்தனை பேர் அவங்க அப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்க கட்சிக்காரங்க. இவர் நிதிஷ்குமார் ஜெயபிரகாஷ் நாராயணோட ஸ்டூடெண்ட், சாருக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு சமூக நீதி பேக்வர்டு கிளாஸ் கான்சியஸ் உடையவர். இன்னைக்கு நிதிஷ்குமார் லல்லுவோட இருந்தவர். இன்னைக்கு அவர் என்ன ஆயிட்டார்? ராஜ்யசபா எம்பியா போகக்கூடிய நிலை கொண்டு வந்துட்டாங்க. இதையெல்லாம் கண்ணுக்கு நமக்கு தெரிஞ்சு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நடந்துகிட்டே இருக்கியா பாஜக? இப்ப ஆம் ஆத்மி காலியா? 2 நாளா ஆம் ஆத்மி காலியா இருக்கா? அவங்க எல்லா லேயரையும் பயன்படுத்துவாங்க சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயிச்சுட்டு அவங்க தோத்துட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் தான் அவங்களால அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கு. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது, இதுவரையும் வேற ஃபேக்டர் வரல. இப்ப விஜய்னு ஒரு ஃபேக்டர் வந்திருக்கு, இவங்க எதுவும் இப்படி எல்லாம் பண்ணுவாங்களோங்கிற ஒரு அச்சத்தை தான் வெளிப்படுத்திய அதுதான் நடக்க போகுதுன்னு நான் சொல்லல. அது ஒரு ஃபியர் மாங்கரிங் மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா விஜய் அவர்கள் வெளிப்படையாக பாஜகவை நிறைய இடங்கள்ல எதிர்க்கலைங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஜனநாயகன் படம் முடக்கப்படும் போது அவர் பேசல, அவரை சிபிஐ விசாரணைக்கு அழைக்கும் போது அவர் பேசல. ஆனால் கரூர்ல ஒரு பிரச்சனை நடந்த போது திமுக அரசை குற்றம் சாட்டினார். என்ன வேணா அரெஸ்ட் பண்ணுங்க, என் ஆட்களை ஒன்றும் பண்ணாதீங்க சொன்னார். அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை நான் கால் அவுட் பண்றேன். ஆனால் பாஜக அவருக்கு அழைப்பு விடுத்தும் கூட நீங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் சொல்லி அவருக்காக வெயிட் பண்ணி கூட அவர் அந்த கூட்டணிக்கு போலங்கிற அந்த கிரெடிட்டை நாம விஜய்க்கு கொடுத்துதான் ஆகணும். அவர் போல இல்ல, அவர் போனோம்னா அவர் போயிருக்கலாம்ல. அவர் போயிருந்தாருன்னா இந்நேரம் நம்ம யார் ஆட்சிக்கு வருவாங்கங்கிற பேச்சே இல்லையே. இந்த மாதிரி அது கம்ப்ளீட்டா சினாரியோ மாத்தி இருக்கலாமா இல்லையா? மாத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற. நான் என்னன்னா நாளைக்கு அது பாஜக இமேஜ் போயிருக்கும் சார். ஒரு நிமிஷம் கடைசி நாள் பரப்புற அன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல பேசதான் பிஜேபி விமர்சனம் பண்ணிட்டு தான் போறாரு. கடைசி நேரம் கரூர்ல இருந்து எல்லாம் பேசினாரு கடைசி நாள். இல்ல அது இல்ல, நான் என்னுடைய லிமிட்டட் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நாம அதுக்கு லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இவிஎம் டேம்பரிங் நடக்குதா இல்லையாங்கிறது நான் என்னோட அவர் அதை டேம்பரிங் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அதை டேம்பரிங் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய கருத்துல இருந்து பேசும்போது மிஸ்யூஸ் பண்ண முடியாது. எனக்கு அப்படி தோணுது. எனக்கு அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்படி மிஸ்யூஸ் பண்ணோம்னா அவங்க செலக்டிவா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். எல்லா இடத்துலயும் பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டுல 10 தொகுதி போன முறை 4 தொகுதி ஜெயிச்சாங்கல்ல, இன்னொரு 2 தொகுதி ஜெயிச்சா என்ன வேற யாராவது அது கேள்வி கேட்டிருக்க போறாங்களா? இப்ப 4 தொகுதின்னு 6 மாத்திக்கலாம்ல, 6. இவிஎம் டேம்பரிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் பண்ண முடியாதுங்கிற ஒரு கான்செப்டுக்கு அவர் சொல்றாரு. இல்ல அப்படி இருந்தா மகிழ்ச்சி தான், ஆனா பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தான் தொடர்ச்சியா கேஸ் போயிருக்கு.
தமிழ்நாட்டுல இருந்து இல்ல, இல்ல, கேஸ் நடக்குது, எதுவுமே இல்ல proven இல்ல கிடையாதுல்ல. சார், இங்க இந்த இவிஎம் டாம்பரிங்ங்கிறது வந்து இப்போ மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வருகின்ற குற்றச்சாட்டு அல்ல. இந்த இவிஎம் யாரு வேணாலும் டாம்பரிங்ங்கிறத வந்து அதிகாரத்துல இருக்க யாரு வேணாலும் பண்ணுவாங்க. முதல்ல ஆரம்பிச்சது வந்து அத்வானி அவர்கள் தான். இன்னைக்கு பாஜகவினுடைய எம்பியா இல்ல ஃபார்மர் எம்பியா அவர் ஜிவிஎல் நரசிம்மராவ் அவரும் அத்வானி அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் 3 பேரும் பாஜகவும் டிடிபியும் 2009 தோத்த பிறகு இவங்க எல்லாம் உட்காந்து டெல்லியில வந்து கான்ஸ்டிடியூஷனல் கிளப்ல அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை நான் கவர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து வெற்றி பெறாத கட்சிகள் செய்கின்ற ஒரு வாதமாக தான் நான் பார்க்குறேன். வெற்றி பெற்றவங்க யாருமே வந்து இவிஎம் டேம்பரிங்கை பற்றி பேச மாட்டாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க தோத்துட்டா இவிஎம் டேம்பரிங் பற்றி பேசுவாங்க, ஜெயிக்கிற இடத்துல இவிஎம் டேம்பரிங்கை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ என்னன்னா விஜய் அவர்கள் வந்து அது வந்து செட் பண்ணுறாங்க, ஒருவேளை விஜய்க்கு கூட்டம் கூட்டுறதுனால இவிஎம் டேம்பரிங் பண்ணி அவரை ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையில் அது ஃபியர் மாங்கரிங்காக தான் பார்க்குறேன். இன்னொன்று அதில் என்னன்னா விஜய் அவர்கள் பாஜகவை வந்து ஒரு ஆர்ம்ஸ் லென்த் டிஸ்டன்ஸ்ல இந்த எலெக்ஷன்ல வச்சிருக்காரு. அது உண்மை தானே. அவங்க போய் கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க, வரலைங்கிறது உண்மை தானே. அப்போ வரலைன்னும் போது அந்த ஒரு டிசிஷனை நாம மதிக்கணும்ல. இந்த சூழல் அவர் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொல்றது எனக்கு கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல அவர் சொன்ன இடத்துல இருந்தா நானும் இந்த கேள்வியுமே எங்க இருந்து வருது அப்படின்னா, இவிஎம் எப்ப நம்ம குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு வராது அப்படின்ற போது அதை பத்தி பேச அப்படி சொல்ல முடியாது. இப்ப ராகுல் காந்தி கடைசி இவங்க இவிஎம்மா இருக்கட்டும், அந்த தேர்தலுக்கு குளப்பறீட்டுல ராகுல் காந்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க குறிப்பிட்ட ராகுல் காந்தியா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், எப்ப எல்லாம் தோக்குறாங்களோ அப்பதான் இவிஎம் பத்தி பேசுறாங்க. அப்படின்னா காங்கிரஸ் மீது நமக்கு விமர்சனம் இருக்கு இல்லைங்கிறது வேற. ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டு எல்லாம் உண்மைதான். இவங்க எஸ்ஐஆர்ல இருந்து டெக்னிக்கல் இஷ்யூல இருந்து மேனுவலானதுலேருந்து எல்லாத்துலேயும் கரப்ஷன் பண்ணுறது, தப்பான மால் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பாஜக பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு மகாராஷ்டிரா வந்து சிவசேனா தாங்க. இன்றைக்கி அந்த சிவசேனாவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க. பிஜேபிக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கெலாம் கிடையாது மகாராஷ்டிராவில். இனி அவங்க உருவாக்குனது தான். ஷிண்டேக்கெல்லாம் துரோகிங்கிற பேர் தான் அங்கே இருந்தது மகாராஷ்டிராவில். இன்றைக்கி அவங்க திட்டமிட்டு பண்ணி எந்த தேவநாத் பட்னாவிஸை இறக்கிட்டு உத்தவ் தாக்கரே ஜெயிச்சாங்களோ அந்த பட்னாவிஸை இன்றைக்கி முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அதனால எனக்கு தெரிந்து அவங்க நேர்மையா ஜெயிக்கிறாங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது பாஜக. இல்ல அவரோட வாதம் என்னன்னா விஜயும் பிஜேபியும் ஒரே தட்டுல வச்சு பார்க்காதீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல, ஏன்னா அவர் தெளிவா இருக்கு. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், 240 அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு எல்லாருமே அவங்க 400 ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, 300ஆவது ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்ட நேரத்தில் 240 தானே வந்திருக்கு. ஸோ அந்த இவிஎம் டேம்பரிங் அப்படிங்கிறது வந்து தோக்குறோம். காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தி வந்து 2018 மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அப்புறம் சத்தீஸ்கர் 3 மாநிலத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சப்போ அப்ப கேள்வி கேட்டாங்க இவிஎம். அவர் என்ன சொன்னார்னா, நாங்க ஜெயிச்சிட்டோம், ஆனால் அதன் மீதான கேள்விகள் இருக்கதான் செய்கிறது, அதை நாங்கள் தொடர்ந்து எழுப்பி கொண்டே இருப்போம் சொன்னார். ஆனா 2021 தமிழ்நாட்டில் ஜெயிக்கப்போ அதை பேசல, 23 கர்நாடகாவில் ஜெயிக்கிறப்போ பேசல. கர்நாடகாவில் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க சார், நாங்க வாக்கு சீட்டு முறைக்கு மாற போறோம். சட்டமன்றத்தில் கொண்டு வந்ததெல்லாம் சரி. நான் என்ன சொல்றேன், நீங்க பேச மாட்டீங்க. அப்ப கேட்டாங்க, அப்புறம் கேட்கலங்கறாங்க. கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் சட்டசபையிலேயே இனிமே வாக்கு சீட்டு முறையை தான் நம்ம எல்லாத்துலயும் பயன்படுத்தணும்னு ஒரு தீர்மானமே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றேன். காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்து டெக்னாலஜி இருக்கதை யூஸ் பண்ணணும். திருப்பி நீங்க வாக்குச்சீட்டு முறைக்கு போறீங்க அப்படின்றது வந்து அமெரிக்கா தேர்தலே அந்த விமர்சனம் வைக்கிறாங்க சார். அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லயே வாக்குச்சீட்டு முறை தான் சரிங்கிறாங்க. மகாராஷ்டிராவில இந்த மாதிரிலாம் மாட்டி இருக்குன்னு உங்களுக்கு வந்து எலான் மாஸ்கே சொன்னாரு. இவிஎம்ல பிரச்சனை பண்ணலாம் எலான் மாஸ்க் ஒரு முறை சொன்னாரு. எலான் மாஸ்க் என்ன காங்கிரஸ்காரரா, கம்யூனிஸ்டா, திமுகவா? அவங்க சொல்றாங்க இதுல என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த மிஷின்ஸ் எந்த கம்பெனிக்காரங்க வாங்குறாங்க, அந்த கம்பெனி எந்த கட்சிக்காரங்க, இதெல்லாம் பண்ணலாம் எலான் மாஸ்க் சொன்னாரு. இந்த மிஷின் எல்லாமே கவர்மெண்ட் தான். இங்க பிரைவேட் கம்பெனி ஏற்கனவே ப்ரூவன். நீங்க என்ன நேரடியா வந்து நீங்க செக் பண்ணி அதை டேம்பர் பண்ணி காமிங்கலாம் கூட அவங்க சேலஞ்ச் யாருமே டேம்பர் பண்ண முடியல. இது அதான் எலெக்ஷன் கமிஷன் ஓப்பனாவே சேலஞ்சே பண்ணிட்டாங்க. நீங்க இதை வந்து இது பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி. ஏனி நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம், நம்ம இன்னைக்கு தலைப்புக்குள்ள வருவோம். திமுக வெற்றி பெறுவது அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்லாம் இருக்கும் உங்க பார்வையில இருந்து? சார், அவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேக்டர், நீங்க பேக்கெட்டா கூட பேசலாம். இப்ப வந்து கொங்கு எப்படி இருக்கும், டெல்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இந்த கவர்மெண்ட் ஒரு ஃபேக்டரா இருக்கு, நிச்சயமா இருக்கு. நான் பார்த்த வகையில கஞ்சா புழக்கங்கள் வந்து கிராமங்கள் கூட வரைக்கும் இருக்கு, இளைஞர்கள் வந்து கெட்டு போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை வந்து நான் காதுபட எல்லா கிராமங்கள்லையும் கேட்டேன். இந்த விமென் சேஃப்டிங்கிறது வந்து இவங்க எல்லா ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண விஷயம் தான். நிறைய இடங்கள்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஒரு சில இடங்களில் பாக்கெட்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, பட் நாங்கள் சேஃபாக இருக்கிறோங்கிறதையும் மக்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த
லோக்கல் பீப்புளினுடைய ஆதிக்கம், கவுன்சிலர்ஸோட பிரச்சனை, அந்த ஆன்டி இன்கம்பன்சி, எம்எல்ஏ சரியாக வரலைங்கிற அந்த லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி கிட்டத்தட்ட எல்லா எம்எல்ஏ மேலேயும் இருக்குது. திமுகவினுடைய மைனஸ் இதெல்லாம். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்க்குங்கிற ஒரு இன்க்ளூசிவ் இமேஜ் ஒன்று இருக்குது, இண்டிவிஜுவல் இமேஜ். அவர் நல்லவர், அவர் கொஞ்சம் ரொம்ப காமனாக வெற்றி பெற அது மட்டுமே போதுமானதா இருக்கு. இல்லை அதான் சொல்கிறேன், இது ஒரு இமேஜ். அதுக்கப்புறம் விஜய் பிரிக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ப்ளஸ் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து அதிமுகவுக்கும் விஜய்க்கும் சரிசமமாக போவதால், இல்லை ஒருத்தருக்கு அதிகமாக போய் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அது அப்படியே செங்குத்தாக பிரிகிறதுனால் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரிசல்ட் இப்போ நான் சொல்லும் போது ஒரு வேளை இவங்க ஓட் ஸ்பிளிட்னால தான் அப்படின்னு சொல்கிறாரோ சிவப்பிரியன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ரிசல்ட் வரும்போது எல்லாரும் கண்கூடாக அதை பார்ப்பார்கள். அப்படி தான் அந்த ரிசல்ட்டுங்கிறது இருக்கும். ஸோ டிஎம்கேக்கு ப்ளஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சவுத்தில் ஓரளவுக்கு ப்ளஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்று வெஸ்ட்டில் வந்து விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள்னால அவர்களுக்கு ஏதாவது வெஸ்ட்ல விஜய்க்கான இது இருக்கா ஸ்பேஸ் இருக்கு. கடைசியில் அங்கேருந்து வர்ற ரிப்போர்ட்ஸ் வந்து வெஸ்ட்லேயும் விஜய் அவர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கட்சி தான். இன்னொன்று எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பூத் லெவல் ஏஜென்சி இல்லைங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு வந்த தகவல் படி கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் உள்ள நிறைய பழங்குடியின கிராமத்தில் கூட அங்கே இருக்கிற பூத்தில் கூட வந்து விஜய் அவர்களுடைய பார்ட்டிக்கு வந்து டென்ட் போட்டிருந்தாங்க. அவங்களோட பிஎல்ஏஸ்லாம் போய் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ எல்லா இடங்கள்லையும் சென்னையில் கூட நிறைய இடங்களில் வந்து பிஎல்ஏஸ் வந்து கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் ஓரளவுக்கு திராவிட கட்சிகளுக்கு இணையான ஒரு பூத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைனாலும் ஓரளவுக்கு வச்சுக்கிட்டு பார்த்துருக்காங்க. ஸோ வேலை பார்த்தது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வாக்களிக்கணும்னு நினைச்சவங்க யாரும் அந்த பூத் ஏஜென்ட் கிட்ட போய் பூத் ஸ்லிப் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். அவங்க வீட்டில இருந்தே எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகி அவங்க நம்பரை பார்த்துக்கிட்டு எலக்டோரல் ரோல்ஸில் நிறைய பேர், ஒரு சிலர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து அவருக்காக ஓட்டு போடணும்னு வந்துட்டு பேர் இது லிஸ்ட்ல பேர் இருக்கா இல்லையான்னு பார்க்காம வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனா வீட்லயே பார்த்துட்டு வந்து நேரா ஓட்டு போட்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ ரெண்டாவது கேட்டகரி தான் அதிகம். விஜய்க்குன்னு வாக்களிக்கணுங்கிறவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இப்போ கூட வேற யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, அவங்க இண்டிவிஜுவல் கேம்பெயின்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு போய் இல்லை நான் இவ்வளோ பேரை சேர்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள சேர்த்து எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் இத்தனை பேர் விஜய்க்கு ஓட்டு போனால் அந்த மாதிரி பர்சனல் கேம்பெயின்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால அவருக்கு வந்து அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னன்னா பாக்கெட்ஸ்ல அவருக்கு விடுது, இளைஞர்கள் வாக்கு. இல்ல இப்ப நீங்க சொன்னதுல இருந்து வருவோம். சவுத்துல ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்றீங்க, அடுத்து வெஸ்ட்ல ஓரளவுக்கு வெஸ்ட்ல எப்படி இருக்கும் டிஎம்கே? வெஸ்ட்ல எட்ஜ்னா விஜய் பிரிக்கிற வாக்குகள் தான். நார்த்ல டிஎம்கேக்கு டஃபா தான் இருக்கும். விஜய் பிரிக்கிற வாக்குகள் மூலமா அதிமுக பலவீனம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் வந்து அதிகமாக பிரிச்சார்னா அங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இருக்கும். நார்த்தில் அதுதான் பிரச்சனை. நார்த்தில் திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் திமுகவும் விசிகாவும். அங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து தலித் வாக்குகளையும் பிரிக்கிறார், வன்னியர் வாக்குகளையும் பிரிக்கிறார். ஸோ அப்போ அங்கே தான் அந்த சிக்கல்கள் வரும். நீங்கள் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த விஷயங்கள் அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் சொல்கிற ஃபேக்டர்ல இருந்து நார்த்ல உங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக் இருக்கு. பெரிய செட்பேக்னா அது எவ்வளவு சீட்? அங்கே கூட வந்து ஒரு தொகுதியில் வந்து விஜய் அவர்களுடைய ஃபேக்டர் வந்து அதிமுகவை ஹர்ட் பண்ணலாம், அது டிஎம்கேவுக்கு பெனிஃபிட் ஆகலாம். தொகுதிக்கு தொகுதி நிச்சயமாக மாறும். அவர் வந்து ஒரு 15லேருந்து 20, நான் எங்கள் திருத்தணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி பூத்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20% வாக்குகள் அவர் வாங்கலாம் ஒரு ரூரல் கான்ஸ்டன்சில அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அது எவ்வளவு வரும்லாம் தெரியாது. ஏன்னா விஜயகாந்துக்கு எங்க ஊர்ல 10% வந்தது. ஸோ விஜய்க்கு அதை விட அதிகமாக வரும். ஸோ ஒரு 15லேருந்து 20% வரலான்னும் போது அது பெரிய பர்சன்டேஜ். ஸோ அங்கிருந்து தான் இந்த கேள்விகள் எல்லாமே எழுகிறது. அது எங்கள் ஊரில் யாரை அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது எந்த மக்களினுடைய வாக்குகளை அவர் அதிகமாக பெறுகிறார். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருமளவில் தலித் வாக்குகள் வந்து திமுகவுக்கு போய் சேரலை. அந்த தலித் வாக்குகள் வந்து காலங்காலமாக அதிமுகவிடம் இருப்பது அதிமுகவிடமே இருக்கிறது. ஸோ அப்போ அவர் தலித் வாக்குகள் அங்கே பிரிச்சார்னா அங்கே அது யாரை அஃபெக்ட் பண்ணும்? தலித் வாக்குகள் வந்து 2019க்கு பிறகுதான் திமுக பக்கம் வர ஆரம்பிச்சிருக்கிறது. அதற்கு முன்னால் அது முழுக்க அதிமுக வசம் தான் பெருமளவில் இருந்தது. நார்தன் தமிழ்நாட்டில் அது வந்து ஸ்பிளிட் ஆகி தான் இருந்தது. ஸோ அது வந்து மாறும் தான் நினைக்கிறேன். ஸோ அவருடைய ஃபேக்டர் எப்படி வந்து
எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆக போகுது. ஒரு சில தொகுதிகளில் இல்லை 10-12% தான் வருவாருன்னு சொல்கிறாங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2-3 தொகுதிகளில் ஒரு 15% மேல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3மே ரூரல் கான்ஸ்டிடுவன்சி. திருஜிவா, உங்களோட பார்வை எப்படி? இப்போ திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னா எங்கெங்க இருந்தாலும் அவங்கள வாக்குகளை பெற முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, பரவலாக அதாவது இப்போ திமுக அப்படிங்கிறது டெல்டா, வட தமிழகம், சென்னை தான். தெற்கவும் மேற்கும் எப்பயும் அதிமுகவுக்கு சாதகமான பகுதி. ஆனால் இந்த நிலை வந்து ஜெயலலிதா அம்மையார் மறைவிற்கு பிறகு, குறிப்பாக எடப்பாடி அவர்களுடைய பொறுப்பு வந்ததுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் உள்ள அவருடைய கணிசமான வாக்கு வங்கியான முக்குளத்தோர் வாக்கு வங்கி சதறிடுச்சு. டிடிவி, சசிகலா அந்த மாதிரி அவங்க இதாகிடுச்சு, ஓபிஎஸ்ன்னு. அப்போ அந்த வழி பார்த்தா அவங்களுடைய பாரம்பரியமான வாக்கு வங்கியான முக்குளத்தோர் வாக்கு வங்கி அதிமுகவுக்கு பெரிய லெவலில் போகாது. இப்போ அமமுக வந்துட்டாங்க, இருந்தாலுமே ஓபிஎஸ் இப்போ இந்த பக்கம் வந்தது, சசிகலா தனியாக வாக்குகளை பிரிப்பது போன்ற விஷயங்கள் வந்து அந்த பாரம்பரியமான முக்குளத்தோர் வாக்கு வங்கியை அதிமுகவுக்கு தராது. அப்போ அது இயல்பாகவே திமுகவுக்கு சாதகமாக அமையும். என்ன சொல்ல போனால் சசிகலா ஃபேக்டர் முதுகுளத்தூரில் திமுகவே சில சமயம் மிஞ்சுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. இப்போ ராஜகண்ணப்பன், மலேசியா பாண்டியன் 2 பேர் நிற்கிறாங்க, 2 பேருமே கோனாரு. ஆனால் இவங்க சசிகலா ஒரு மறவர் சங்க ஆப்பநாட்டு மறவர் சங்க தலைவரை நிப்பாட்டுறாங்க. ஸோ கோனார் ஓட்டு பிரியுது, அப்படியே மறவர் ஓட்டு விழுந்தா கிட்டத்தட்ட ராஜகண்ணப்பனுக்கு இணையா வருவாங்க, இல்லாட்டி ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. முதுகுளத்து இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் அங்க சவுத்துல வந்து கொஞ்சம் வேற மாதிரியான விஷயங்கள். திருமங்கலத்துல கூட அந்த மாதிரி டஃப்பான, ஆமா, அவங்க ஆர்பி உதயகுமாருக்கு ஃபுல்லா கொடுக்குற அளவுக்கு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆர்பி உதயகுமாரை தோத்து அவங்க ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஆமா, ஜீவிதா நாச்சியாருக்கு தானே நடிகர் கார்த்திக்லாம் வந்து பிரச்சாரம் செஞ்சாரு. நம்ம அதை கிண்டலா ஜாலியா பாக்குறோம். அங்க ஊர் சைடு கார்த்திக் பிரச்சாரம் பண்ணதை வந்து அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாமே 2 நாளைக்கு அதை பேசிட்டு இருந்தாங்களாம். கார்த்திக் வந்து பேசினார். கார்த்திக் கொஞ்சம் பழைய நடிகர் தான், இப்போ உள்ள புது ஹீரோ கிடையாது. ஒவ்வொரு தொகுதிக்கும் மக்களுடைய பேட்டர்ன் வேற மாதிரி இருக்குல்ல. நீங்க சென்னையில நடிகர் கார்த்திக் பிரச்சாரம் பண்றது பெருசா இருக்காது, பட் அந்த பகுதியில அந்த சமுதாய மக்கள் பேசுறது கார்த்திக், அதுவும் கார்த்திக் வந்து அங்க சாதாரண பிரச்சாரம் செய்யல, வந்து பாட்டு பாடினாரு, அமரன் பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. ஓ, அந்த மாதிரி கேட்டாங்க கீழே கிரவுண்ட்ல கேட்ட உடனே இல்ல, கேட்டாங்கனாலும் ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருப்பாரு இவரு. அது ஒரு, ஏன்னா கார்த்திக் கிட்டத்தட்ட ரொம்ப சிக்காகி ஒரு மாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டாருலாம் வீடியோ போட்டாங்க. அவர் பார்த்தா ஃபாரினர் மாதிரி உட்காந்து பாட்டு பாடி என் தங்கச்சிக்கு ஓட்டு போடுங்கலாம் கேட்டார். அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்குங்கிறாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் சவுத்துல போகுது. டெல்டாவை பொறுத்தவரையும் திமுகவுடைய கான்செப்ட் தான். விஜய்க்கும் அங்க வாக்குகள் இருந்தாலுமே திமுகவை பெரிய லெவலில் காலி பண்ணாது, ஏடிஎம்கேவை தான் இது பண்ணும். இருந்தாலும் காமராஜ், ஓஎஸ் மணியன் போன்றவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அங்க வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு வானதி சீனிவாசனை தோற்கடிப்பதற்கான வேலையை அண்ணாமலை ஆட்களே செய்கிறாங்கன்னு தகவல் வர்றாங்க. ஏன்னா கடந்த முறை மக்களவையில் 60,000 குறையாம வாக்குகளை அந்த வடக்கில் மட்டும், கோவை வடக்கில் மட்டும் அண்ணாமலை பெற்றாருங்கிறாங்க. அண்ணாமலைனா அது பிஜேபி ஓட்டும் சேர்த்து தான். இருந்தாலும் அண்ணாமலை தான் பிஜேபியை தாண்டி ஒரு ரசிகர் வட்டத்தை வச்சிருக்காரு. அந்த ரசிகர் வட்டம் வானதிக்கு வேலை பார்க்க மாட்டாங்கிறாங்க. அப்போ அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா கண்டிப்பாக திமுக போட மாட்டாங்க, விஜய்க்கு போடுவாங்கங்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல விஜய் செகண்ட் பிளேஸ் வருவதற்கோ நெருக்கி வருவதற்கோ வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆனால் வானதி தோக்குறாங்கன்னா இயல்பாங்க திமுக ஜெயிக்குது. இந்த மாதிரியான வேலை தான் கொங்கு மண்டலத்திலையும் நடக்குதுங்கிறாங்க. அதனால கொங்கு மண்டலத்துல கடந்த முறை மாதிரி எடப்பாடி வந்து பெரிய லெவலில் வெற்றி பெற முடியாது. கிட்டத்தட்ட 199 வெற்றி இல்ல, கொங்கு வந்து 65 சீட் அங்கதானே ஜெயிச்சாங்க. ஆமா, அவ்வளவு பெரிய வெற்றியை வந்து 65ல 55 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 10 சீட், ஒட்டுமொத்தமா 50 சீட்டு கொங்குல, 33 சீட்டு வெளியே 13 சீட்டு அவங்க ஜெயிச்சாங்க. அதனால 7 தான் இவங்க ஜெயிச்சாங்க. அதனால அந்த அளவுக்கு கொங்குல இருந்த அளவுக்கு இந்த முறை எடப்பாடியால பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஓரளவுக்கு கோவையில் இந்த முறை செந்தில் பாலாஜி இந்த ஃபேக்டர்லாம் சேர்ந்து, இன்னொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி மக்களவை எல்லாத்தையும் திமுக தானே தொடர்ந்து அங்கே ஜெயிச்சுட்டு வருது. அதனால இந்த சட்டமன்றத்தில் பெரிய லெவலில் அதிமுக தன்னுடைய கோட்டைங்கிற மாதிரி கோயம்புத்தூர்ல இது பண்ண முடியாது, ஓரளவு பிரிப்பாங்கிறாங்க. உபயம் விஜயும் அதில் ரோல் பண்றாரு. ஏன்னா திமுகக்கு எதிரான ஓட்டை அவரும் பாதிக்கு மேலே பிரிக்கிறாரு. அண்ணாமலை கோஷ்டி கொஞ்சம் வேலை பார்க்குறாங்க. இது நைனாருக்கு சப்போர்ட்டா அவங்க இல்லை. அதனால அந்த மாதிரி வேலைகள்லாம் கொங்குல பார்க்கும்போது திமுகவுக்கு இயல்பாகவே அங்க வந்து கடந்த முறை அட்வான்டேஜ் கிடைக்கும், கண்டிப்பா அட்வான்டேஜ் கிடைக்கும். அதாவது குறைந்தபட்சம் 4 சீட்டா ஜெயிப்பாங்க, 0-1ங்கிற மாதிரி போக மாட்டாங்க கண்டிப்பா கொங்கு. ஏன்னா இப்போ வேலுமணியை ஜெயிக்கிறது வாய்ப்பு அதிகம். தங்கமணி போன்றவங்க நாமக்கல்ல கொங்கு பகுதியில் இயல்பா ஜெயிச்சிருவாங்க. எடப்பாடி அவர்கள் ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் திமுக சேர்த்ததுனால உங்களுக்கு விருத்தாச்சலம், அந்த ஒட்டி வன்னியரும் கவுண்டரும் சேரக்கூடிய தருமபுரி, இந்த மாதிரியான பகுதிகளில் பாமக எடப்பாடி சேர்ந்து நிக்கிறது ஒரு வலுதான் அதிமுகக்கு. அதுக்கு இணையா பிசிக தேமுதிக திமுக சேர்ந்து நின்றுச்சுன்னா ஈக்குவலான டஃப் கொடுப்பாங்கிறாங்க. அது ஆக்சுவலி யாருக்கான பெல்ட்னா இவங்களுக்கான பெல்ட் தான்.
ஏடிஎம்கே பாமக ரெண்டும் சேரும் போது கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அதனாலதான் பாமக என்னைக்குமே வந்து எடப்பாடி வந்து பிஜேபி அதிகம் விரும்ப மாட்டாரு. பாமக வேணுங்கிறதுல உறுதியா இருப்பார். ஏன்னா அவர் ஏரியா அப்படி சேலம், எடப்பாடி, தருமபுரி அந்த பெல்ட்ல அவர் ஜெயிக்கணும்னா பாமக வேணும். பாமக ஏடிஎம்கே சேர்ந்தா கண்டிப்பா அங்க ஜெயிக்கலாம். பாலக்கோடு அந்த போர் அந்த இந்த தேர்தல் அது எப்படி இருக்கும்? இப்ப டாக்டர் ராமதாஸ் ஒரு தனியா ஒரு அணியா நிக்கிற போது இந்த வெற்றியை பாதி அது ஒரு சின்ன பலவீனம் தான். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, கட்சி கட்டமைப்பு அன்பு பண்ணிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்யறாங்க. ராமதாஸ் ஃபேக்டர் ஒரு தொய்வு தான் இருந்தாலும் பண்ணுவாங்க. இப்ப தேமுதிகவை சேர்த்தது வந்து இந்த பிளஸ் இந்த மாதிரியான தொகுதிகளுக்காண்டி தான். விருத்தாச்சலம், தருமபுரி, ஓமலூர் இந்த மாதிரியான பகுதிகளில் பாமகவோட எடப்பாடி வலுவோட நிற்கும் போது இங்க தேமுதிகவை ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்படிதான கான்செப்ட்ல தான் பார்க்கணும். ஏன்னா கூட்டணிக்குன்னு ஒரு வேற ஒன்றும் இல்லைங்க. நயினா நாகேந்திரன் மரவர் பெல்ட்ல இருந்து சாத்தூருக்கு வர்றாரு. அவங்க திருநெல்வேலியில இருந்து இங்க வர்றாரு. எந்த நம்பிக்கையில வந்தாருன்னா தேமுதிகவும் ஏடிஎம்கேயோட வந்துருங்க நம்பிக்கையில தான் வந்தாரு. ஏன்னா சாத்தூருங்கிறப்ப உங்களுக்கு மரவர், நாயக்கர் 2 பேருடைய ஓட் பேங்கும் இருக்கு. மரவர், நாயக்கர் ஓட் பேங்க் இருக்கு. புதிய தமிழகம் வந்துட்டா தேவேந்திர குல வேளாளர்னு கண்டிப்பா ஜெயிச்சிடலாங்க நம்பிக்கையில தான் நயினார் சாத்தூரை தேர்ந்தெடுத்திருக்கலாம் மேபி. இப்போ தேமுதிக இல்லைங்கிறப்ப நயினாருக்கு அது மைனஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை தேமுதிகவும் இருந்திருந்தா சாத்தூர்ல வந்து நயினார் ஜெயிக்கவே வாய்ப்பு அதிகம், வெற்றி வாய்ப்பு அதிகம். அதனால இந்த மாதிரியான கூட்டணி கணக்குகள்லாம் இருக்கு. வெறும் விஜய் ஃபேக்டர்ங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வச்சு பார்க்குறோம். அதை தாண்டி சசிகலா ஃபேக்டருங்கிறது ஹைப்பர் லோக்கலா சில தொகுதிகளில் இருக்கு. நடிகர் கார்த்திக் பாட்டு பாடினது கூட ஒரு 1000-2000 ஓட்டுக்கு காரணமா இருக்கு. பிரேமலதாவை சேர்த்தது, பாமக ஏடிஎம்கேயோட இருக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் தொகுதி வாரியா 500, 1000, 2000 ஓட்டு உயர்ந்து அந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கு காரணமா இருக்கு. இந்த ஃபேக்டர் எல்லாமே தாவேகாக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும், ஏடிஎம்கேக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்? எல்லா இடத்துலயுமே சசிகலா ஃபேக்டர் இல்ல. ஏடிஎம்கே வந்து இப்போ நம்ம டிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு? ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆன்டி இன்கமென்சி, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை அவங்க விஜய் கிட்ட தவற விடாம அவங்க கிட்ட எடுத்திருக்கணும். அது மட்டும்தான் பாசிபிலிட்டி. இன்னொன்னு இல்லைன்னா என்ன ஆயிருக்கணும்னா வந்து மைனாரிட்டிஸ் ஓட் ஃபுல்லாக தாவேக்காவுக்கு போயிருக்கணும், திமுகவுக்கு வராமல். திமுகவுக்கு வரவேண்டிய வாக்குகள் வராமல் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அதிமுக ஜெயிக்க முடியும். இந்த தேர்தல் அதுக்கான இல்ல, அது எனக்கு தெரியல. நீங்க வந்து அதிமுக என்ன சொல்றாங்கன்னா மைனாரிட்டிஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா போயிட்டாங்க, தலித்ஸ் கம்ப்ளீட்டா திமுக விட்டு விலகிட்டாங்க. இதெல்லாம் நடந்திருந்தால், முழுவதுமாக நடந்திருந்தால் அதிமுக வெற்றி பெறும். தாவேக்காக்கு அப்படி என்ன வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பா பேசுறது? இல்ல, அவங்க நிறைய இடங்கள வாக்குகள் பெறுவாங்க. அது சீட்டா கன்வெர்ட் ஆகுமாங்கிறது பெரிய டவுட் தான். ஏன்னா குறைந்தது ஒரு தொகுதியில 34 விழுக்காடாவது வாங்கணும்ல. ஒரு 34-33% வாங்கினாதான் வெற்றிங்கிற கான்செப்ட் வரும். இவங்களுக்கு எவ்வளவுதான் அதிகபட்சம் போட்டாலும் 22-25 தானே போடுறாங்க. 30-35ங்கிற மாதிரி எத்தனை தொகுதியில இவங்க வாங்குவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு. 30-35% இவங்க வாங்கினாங்க. ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் திமுக, அதிமுக, காங்கிரஸ்ன்னு கட்டமைப்போட ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. எவ்வளவுதான் பலவீனம் அடைஞ்சாலும் அது அப்படியே சிதறிடாது. அதான் சொல்றேனே, பல இடங்களில் திமுகவை வெற்றி வைக்க போறது விஜய் தான். இப்ப பெரியகுளம் தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா விசிகா கேண்டிடேட் கொடுத்தப்ப பலர் கேட்டாங்க, பெரியகுளம் விசிகாவுக்கு வந்து தொடர்பே இல்லாத பகுதியாச்சே, இங்க போய் விசிகாவை கொடுத்துருக்காங்கிறாங்க. இப்ப கேட்டா என்ன சொல்றாங்க, அமமுகவை பிடிக்காத இதர சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய இருப்பாங்களே. அமமுகனா என்ன இருந்தாலும் ஒரு முத்திரை வந்திருக்கு. அப்ப அங்க உள்ள நான் முக்குளத்தோர் ஃபுல்லா நம்ம விசிகாக்கு போடுவோம். அமமுக கேண்டிடேட்டும் எஸ்சியா தான் இருக்க முடியும், ரிசர்வ் தொகுதி தான் இருந்தாலும் அமமுகங்கிற கட்சிக்கு ஒரு அடையாளம் உண்டு இல்ல. அப்ப நான் முக்குளத்தோர் எல்லாம் சேர்ந்து விசிகாக்கு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அது மட்டும் இல்ல, அமமுக சேரும் போது அங்க விஜய் பிரிக்கிற வாக்குகள் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வாய்ப்பா இருக்குங்கிறாங்க. இயல்பா விடுதலை சிறுத்தைகள் அமமுக நிக்கிறாங்க. அமமுகவுக்கு வந்து ஒரு கேஸ்ட் எல்லாம் நான் கேஸ்ட் அதர் முக்குளத்தோர்லாம் கான்செப்ட் வரும்போது அது அந்த ஓட்டு அமமுகவுக்கு இயல்பா பிரியும் போது விடுதலை சிறுத்தைகளை ஜெயிச்சிருது. அமமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு வராம வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, பாரம்பரியமா ஒரு ஏடிஎம்கேக்கு போடுறவங்களா இருப்பாங்க. இருந்தாலும் அமமுக நிக்குதுங்கிறப்ப போடாதவங்க அந்த கான்செப்ட் மாதிரி. அப்ப அங்க பெரியகுளத்துல விடுதலை சிறுத்தைகளை ஜெயிச்சுச்சுன்னா அது காரணம் தாவேக்கா ஓட்டு பிரிக்கிறது தான் காரணம் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்றாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல விஜய் வந்து திமுகவுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில தான் தாவேக்கா தரப்புல ஜென்ரலா ஒரு எல்லாருமே சொல்றது வந்து ஒரு பூத்துக்கு ஒரு 150 200 250 வாக்குகள் நாங்க பெறுவோம் அப்படின்றாங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னா 1.5 கோடி வாக்குகள் குறைஞ்சபட்சம் கிடைக்கும். நான் சொல்றது மினிமம். அப்படி பார்த்தா 25% தானே. 25 அரௌண்ட் 30% ஒரு 1.5 லட்சத்துக்கு 1.5 கோடிக்கு மேதான அதிகமான வாக்குகள் கிடைக்கும்றாங்க. அதுக்கு சாத்தியம் இருக்கா? இப்போ ஒரு பூத்துக்கு எல்லாமே அவங்க சொல்றதுதான். எந்த அளவுக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு தெரியல. இவங்க இப்போ இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய கூட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். அதாவது சமூக நீதி, இடஒதுக்கீடு விஷயங்கள், நலத்திட்டங்கள், பெரியார், அண்ணா, இந்துத்துவம், வலதுசாரி, பிஜேபி அபாயம், இது குறித்து எதுவுமே தெரிய வேணாம். சோத்து கட்சி, ஊழல் வாங்குறாங்க,
இந்த மாதிரி பொதுவான 2-3 விஷயங்கள் சங்கர் படத்துல வரக்கூடிய விஷயங்களை போட்டாலே போதும், ஹீரோ மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாத்திடுவா, நம்பக்கூடிய கூட்டம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருச்சு. வேதனையான உண்மைதான். அதையெல்லாம் நம்பி தான் அவங்க சொல்றாங்க. அதாவது எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலா ஒரு கூட்டம் அதிகரிக்குதோ அங்க விஜய்க்கு ஓட்டு விழும். ஓரளவு சிந்திக்கிறவன், மார்க்ஸுங்கிறவன், பெரியாருன்னு பேசுற இடத்துல அது நடக்காது. எதுவுமே இல்லை, சினிமா பார்த்து வளர்ந்த கூட்டம், ரீல்ஸ் பார்த்து வளர்ந்த கூட்டம், இல்லை எதுவுமே தெரியாமல் எதுக்கு எடுத்தாலும் இந்த ஊழல் ஒழிப்பு, லஞ்ச ஒழிப்பு அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த நடிகருக்கான ஓட்டு வந்து விழும். ஃபர்ஸ்ட் இந்த நடிகர் ஊழலுக்கு அப்பாற்பட்டவரானலாம் சிந்திக்க தெரியாது, ஊழல்னா என்னங்கிற கான்செப்ட் தெரியாது, ஊழலுக்கும் இன்னைக்கு உள்ள கார்பரேட்டுக்குள்ள தொடர்பு தெரியாது, இந்த சிஸ்டத்துக்குள்ள தொடர்பு அதெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க, அது என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி கூட்டம் நிறைய இருக்கிற இடத்துல விஜய்க்கு விழுங்க. ஆனால் நான் இப்பயும் சொல்றேன், அது வந்து ஒரு தொகுதியை தீர்மானிக்கிற இடத்துக்கு வருமா, ஒரு தொகுதியிலேயே அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு வருமானா கிடையாது. 2வது இடத்துக்கு பல தொகுதிகளை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் எல்லாருமே சொல்றாங்க. அந்த 2வது இடங்கிறது அதிமுகவை காலி செய்யக்கூடிய இடமா இருக்கு. பல இடங்கள் அதிமுகவை காலி செஞ்சு அந்த ஓட்டை பிரிச்சு விட்டு திமுகவை ஜெயிக்க வைக்கிறாங்கிறதா கண்கூடா பாக்குற மாதிரி இருக்கு. இப்போ வரையும் அப்படி ஒரு சூழல் தான் தெரியுது. பாப்ப நீ போனாதான் தெரியும். அரசியல்படுத்தப்படாத கூட்டம் அப்படின்னு சொல்றது, அவங்க வந்து சமூக நீதினா தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு ஓட்டர் இன்டெலிஜென்ஸை நாம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றோமோன்னு தோணுது. அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம். சமூக நீதி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அதுக்கு யாரு காரணம்? திராவிட கட்சிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஒரு தலைமுறை, ஒருவேளை விஜய் இல்லைன்னா இந்த கூட்டம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இல்ல அது அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது சார். நான் கேட்கறது என்ன, ஒருவேளை விஜய் ஃபேக்டர் இல்லைன்னா அவங்க 2 கட்சி இருக்கிற கட்சிகளுக்கு அந்த பொறுப்பு திராவிட கட்சிகளுக்கு தான் உண்டு. சார் சொல்றது ரொம்ப சரி. அந்த வரலாறே செய்யறது தானே. பெரியாரை பத்தி சொல்றது இல்ல, நீதி கட்சி வரலாறு, வகுப்பு வாரி உரிமை, சாதிக்காக சட்டத்தை எரிச்சிட்டு போனது, இந்த வரலாறு எதுவுமே பாடத்திட்டத்துல இல்லையே. அந்த வரலாறு இதெல்லாம் பண்ணாம அந்த இளைஞர்கள் வந்து ஒரு நடிகரின் பின்னால் போகிறார்கள் என்பதற்காக அவங்கள நாம குறை சொல்றதோ இல்ல அவங்கள வந்து வெவ்வேறு பெயர்களை, அவர் பெயர் எதுவும் சொல்லல, வெவ்வேறு பெயர்களை கொண்டு சோசியல் மீடியால அழைப்பதெல்லாம் அது வந்து நியாயம் கிடையாது. அதை பேசல. இல்ல அவங்க ஏன் சமூகம் நாசமா போகுதுன்னு சொல்லக்கூடிய உரிமை ஒரு தாய்க்கு உண்டு, ஒரு பிள்ளைக்கு உண்டு இருக்கு. அதனால சார் என் பையன் ஒழுங்கா நடக்க மாட்டேங்கிறான், ஓட மாட்டேங்கிறானா, அவன் இதா இருக்கான், படிக்க மாட்டேங்கிறானா, அதை சொல்லிதான் செய்வேன். உன்னை அது எப்படி நீங்க சொல்றீங்க? ஒரு காலத்துல அப்படி கிடையாது. யாருக்கு உரிமை இருக்கோ அவன் தான் அதிகம் திட்டுவான். இன்னைக்கு அநியாயத்துக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ், இந்த உரிமை அந்த உரிமைன்ட்டு அடிப்படையான விஷயங்கள் சொல்ல வர்றது. இப்ப நம்ம குறிப்பிட்டு அவங்க ஏதோ ஒரு வார்த்தைகளை ஒரு சமுதாயம் பாதிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு ஒரு பெரியார் மண் இப்படி இருக்குங்கிறத நான் வருத்தம் இல்ல சார். விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காகவே அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றது நியாயமாங்கிறது தான் கிடையாது. யாருக்கு ஓட்டு போறது, பிஜேபிக்கு ஓட்டு போடட்டும். யாருக்கு நான் கேட்டேன், விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் இல்லாம இருந்தா இதே மக்கள் இதே அவங்க ஒன்னே இந்த 2 திராவிட கட்சிக்கு போட்டிருப்பாங்க, இல்ல சீமானுக்கு போய் போட்டிருப்பாங்க. அப்பயுமே இந்த விவாதம் வந்திருக்காது. சீமானுக்கு வாக்களிப்பதையுமே ஒரு திராவிட ஆதரவாளர்கள் விமர்சனம் பண்ணாங்க. அதை எப்படி விமர்சனம் பண்ணாங்க? பெரியாருக்கு எதிராக போகக்கூடிய சக்திகள், வலதுசாரிகள், இந்த மாதிரி சித்தாந்த ரீதியான விமர்சனம். ரொம்ப சரியா சொன்னீங்க. பிஜேபிக்கு ஓட்டு போறவங்களை பார்த்து இந்த மாதிரி விமர்சனம் வந்துச்சா? நீங்க யாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விமர்சிக்க முடியும். பிஜேபி காரரை பார்த்து நான் என்ன சொல்லுவேன், இந்துத்துவ வலதுசாரி சிந்தனையாளர்கள், ஒரு முதலாளித்துவ சிந்தனைவாதிகள், நாம் தமிழர் வந்து என்னங்க இவங்க பேசுற அரசியல்ங்கிறது பழமைவாத அரசியல், முப்பாட்டன்னா தமிழ் சமூகத்தை நவீனத்திலிருந்து பின்னோக்கி இழுக்கிறாங்கன்னு நீங்க யாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க விமர்சிக்க முடியும். இப்போ என்னை பார்த்து ஒரு பிஜேபிக்காரர் பெரியாரிஸ்ட்னு சொல்லி தான் விமர்சிக்க முடியும். இவங்கெல்லாம் பெரியாரிஸ்ட், அவங்க மொழியில நான் பிரிவினவாதி, ஒரு பிஜேபிக்காரர் என்னை பிரிவினவாதி, மொழி வெறியர், இவங்கெல்லாம் தமிழ்னு பேசுவாங்கன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுடைய அரசியல். என்னுடைய அரசியல் பார்வையில் நான் நாம் தமிழர் எப்படி பார்க்கிறேன், எனக்கு எதிரான சித்தாந்தம் உடையவர்கள், பாஜகவே எதிரான சித்தாந்தம் உடையவர்கள். விஜய் கட்சியை நான் என்ன சொல்லுவேன், சித்தாந்தமே இல்லாதவர்கள். இதுல ஒன்றும் பிள்ளை இல்லையே, சித்தாந்தமே இல்லாதவர்கள் தான் சொல்றேன் நான். அதுல ஒன்றும் விமர்சனம் கிடையாது. கம்யூனிஸ்ட்டை பார்த்து கம்யூனிஸ்ட் தான் சொல்ல முடியும், சித்தாந்தம் இல்லாதவங்கள சித்தாந்தம் இல்லாதவங்களும் சொல்ல முடியும். அதனால அது ஒன்றும் விமர்சனம் கிடையாது, அது அடையாளம் தானே. அது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அந்த இளைஞர்களுடைய அந்த ஓட்டருடைய இன்டெலிஜென்ஸ், அந்த இளைஞர்களை நீங்க விமர்சிக்க கூடாது. நான் இளைஞர்களை நேசிக்கிறேன் சொல்லல. விஜய் ரசிகர்கள் ஏன் தம்பி தங்கச்சி ஏன் கூட்டம் ஏன் இனம் விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னா நான் சொல்லல சார். நான் எதுவுமே பண்ணல. நான் சொல்றது வந்து அந்த இளைஞர்கள் வந்து ஒரு அரசியல் படுத்தப்படாத கூட்டம், அவங்க வந்து தெளிவில்லாதவங்க தான் போய் வாக்களிப்பாங்கன்னு சொல்றது அவங்க அப்படி சொல்லல. இல்ல அதாவதுங்க, அதாவது நான் ஒரு விஷயம் நான் பதிவு செய்யறேன். என்னைய பொறுத்தவரையும் இந்த காலத்துல அவங்களுக்கு பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் தத்துவம் தெரியாத ஒரு கூட்டமா நிறைய பேர் அதான் சொல்றேன். திராவிட கட்சிகள் பாடத்திட்டத்துல கொண்டு வரல, இதைத்தானே சொல்றேன் நானு. நான் எந்த கட்சியா இருந்தா என்ன, விஜய் கட்சியினர் இப்படி இருக்கிறத நியாயப்படுத்த முடியாது. நான் இப்படி இருக்கிறாங்களேன்னு வருத்தப்படுறேன். ஏன்னா என் தம்பி தங்கைகள் அவெல்லாம் எந்த ஸ்டேட் கிடையாது, ஏன் தமிழ் மண்ணில இருந்து இருக்கிறான்.
இவன் இப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் பதறேன். இவன் யாரு? என் பிள்ளை தானே, என் பிள்ளை, என் தம்பி, என் தங்கச்சி தானே 18 வயசுல இருக்கிறவன். அப்ப அவனை விமர்சிக்கக்கூடிய உரிமை ஒரு தாயா, அண்ணனா, எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அப்படிதான் என் வீட்டுல இருந்தாலும் திட்டதான் செய்யும். 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும் யார் பாப்போம் யார் யாரு. வாக்குகளை பிரிச்சிருக்காங்க, யார் யார் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.